ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாண்டிக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ எடுக்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ்க்கான ஃபேவரட் கேமு. அதாவது இது முன்னொரு காலத்தில் பாருங்கள், கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸான கேம். என்னென்னா ஆங்கிரி பேர்ட் 2. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்ஸ்ன்னு சொல்லி ஏதோ கொடுத்தாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் வந்து விளாட்றோம். அதில் வந்துட்டு இழுக்க சொல்கிறான், இழுத்த ஏதோ ராங் மாதிரி காமிச்சு கரெக்டாக அந்த ஒயிட் ஆரோ மாதிரி இருக்குல்ல, அதில் வந்துட்டு நம்ம இப்போ இழுக்கிறோம். க்ரீன் கலர் காமிச்சிது. சரின்னு சொல்லி விட்டு அதை அப்படியே போய் டம்முன்னு பிடிச்சி அந்த டிஎன்பி பாம்பு வெடிச்சு அதனுடைய கோட்டைக்கு அந்த பிக்கியோட கோட்டையே சரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதாவது கேட்குறாங்க. ஓகே, இப்போ அது ஏதோ ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிச்சு. இப்போ ட்ரியோட்ரல் அப்படின்னு கொடுத்து செகண்ட் லெவலுக்கு வந்துட்டு ட்ராவல் ஆகுது. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், டிஎன்பி பாம்பு. இப்போ வந்துட்டு அது மேலே ஏதோ காமிச்சிது, அது செகண்ட் லெவல் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு எய்ம் பண்ணுறோம். ஆனால் எய்ம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குறி வேறு எங்கேயோ இருந்து, சரி இப்போ கரெக்டாக அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது திடீர்னு அந்த ஆங்கிரி வந்துச்சு. என்ன சொல்லுச்சுன்னா, நடுவில் ப்ரெஸ் பண்ணுங்கள், அந்த ஸ்பெஷல் பவர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேவ் மாதிரி கொடுத்தது. அந்த வேவ் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே அது டெஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக அதை முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த பட்டன் அழுத்தும்போது அந்த பழைய டிவிலாம் கிரிகிரின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துடும். பெரிய ஒரு பிக்கி வந்துட்டு இந்த முட்டையெல்லாம் தூக்கிட்டு போகுது. நம்ம வந்துட்டு இந்த முட்டையை தான் காமிக்கணும். இது ஆங்கிரி பேர்ட் படம் மூவிஸில் கூட இது வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது. இப்போ அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் வந்துட்டு அந்த முட்டையை காப்பாற்ற தான் இது யூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தை, இந்த கேமை பேஸ் பண்ணி தான் அந்த படமே எடுத்திருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் லெவலை வந்துட்டு போகலாம். இது இப்படி வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்துட்டு லெவல் 5 கிட்ட போய் நின்றுச்சு. நம்ம லெவல் 5 கிட்ட போகும்போது அது லெவல் 5லேருந்து லெவல் 10க்கு போய் நின்றோம். இப்போ ஆங்கிரி பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கீ மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னு சொல்கிறேன் இருங்க. இது வந்துட்டு நம்ம செகண்ட் லெவல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீ. அதை யூஸ் பண்ணினா நீங்கள் இன்னொரு ஆங்கிரி பேர்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. கரெக்டாக டிஎன்பி பாம்பு தடிச்சாச்சு. அதே மாதிரி அந்த வீட்டையே கேப்சர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லெவல், அதாவது அதுலேருந்து டியூட்டருக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு கோல்டன் ஹவுஸோட கூரை மட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். நான் அவுட் சைட்லேருந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ புஃப்னு அடிக்குது. அதுவும் நம்ம டீம் தான் போல். அதாவது அது வந்து பிளான்ட்டு, இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடல அந்த மாதிரி பிளான்ட்டு. அது கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 193.182 186 3 ஸ்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குறாங்க. இந்த கீயை போய் இந்த ஆங்கிரி கிளைம் பண்ணும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆங்கிரி பேர்ட்ஸ் இருக்குதுன்னு. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது நம்மளுக்கு பிடிச்சது வந்து ரிவைல் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பாம், இந்த கேரக்டர் பேர் பாம்பு. இது நீங்கள் எந்த படத்தில் பார்த்தீங்கன்னாலும் பாம்பு தான். இது வந்துட்டு அந்த வெடிக்கிற மாதிரியான ஆங்கிரி பேர்டு. அதுக்கு எப்படின்னா உணர்ச்சி ஏதாவது வந்துச்சுன்னா அது மாதிரி வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆங்கிரி பேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி அடிக்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வச்சு எய்ம் பண்ணி அடிக்கும்போது மறுபடியும் வந்துச்சு ஆங்கிரி. நீங்கள் டச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது டச் பண்ணால் வெடிச்சிருச்சு. இது ஆங்கிரி பேர்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்ப்ளோஷன் பயங்கரமாக காமிப்பாங்க. அப்படியே அந்த எலக்ட்ரிக் வேவ் மாதிரி பறக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. இதனால எனக்கு அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆகிருக்கு. கபூம் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் ஃபன்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம். நைட் மேர் விஷனில் கொடுத்துருக்காங்க அடுத்த லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா டியூட்டரல் வந்துருச்சு. மறுபடியும் இழுத்து அடிக்க வேண்டியதுதான். இந்த தடவை வந்துட்டு நம்ம பாம்பை யூஸ் பண்ணி அடிக்கிறோம். பறந்து போய் ஒன்றா டாக் பண்ணிடுச்சுன்னா போதும், இன்னொன்று டம்னு விழுந்துடும். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோக்கடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா கார்டுன்னு சொல்லி எதோ கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. மறுபடியும் இது அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு ஆகிடுச்சு. பார்ட்டி பாப்பர் அந்த பேரில் சொல்லி அச்சீவ்மெண்ட்டு. இப்போ வந்துட்டு நம்ம ரெட்டை யூஸ் பண்ணலாம். ரெட்டை யூஸ் பண்ணி சரி கரெக்டாக ஓகே இப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. சரி அடுத்து நம்ம பாம்பு வச்சு அடிக்கலாம் பார்த்தா அந்த ஃப்ளவர் நம்ம ஆங்கிரியை உள்வாங்கிட்டு அது ஊதி விட்டுருச்சு. இப்படி ஆங்கிரி எங்கேயோ பறந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாம்பு யூஸ் பண்ணி அடிக்கலாம். கொஞ்சம் மேலே டிஃப்ளெக்ட் பண்ணி யூஸ் பண்ணி பாம்பு வெடிக்க வச்சிட்டோம்னா அப்படி பறந்துடும். ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் கேம் விளாடணும். ப்ளே ஸ்டோரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஆங்கிரி பேர்ட்ஸ் 1 இருக்குது, 2 இருக்குது. அதை ஏற்றி வந்துட்டு ஜாலியாக விளாட்லாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல கேமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.